சுவையான பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் கடாயில் பாவக்காவை போட்டு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கசப்பு தன்மை போகும். இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இங்கிட்டு ஒரு தாச்சியை வச்சு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குவோம். வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிட்டு பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பெரிய தக்காளி எடுத்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்குவோம். பாவக்காய் வதங்கிருச்சு. இதை வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். பாவக்காய் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். வதங்கிருச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலாம் அதில் சேர்த்துக்குவோம். தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். மூடி கொதித்து வற்றி வர அளவுக்கு கொதிக்க விடும். பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.